எடுத்துக்காட்டு 6.5 வெக்டர் முறையில் sin of alpha minus beta equals sin alpha cos beta. பாரு சைன்னா அந்த சைன் காஸ் மாறி வரும். அதே மாதிரி இங்கே மைனஸ் வந்தால் மைனஸ் இங்கேயும் வரும், இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கேயும் ப்ளஸ் வரும். யாருக்கு அப்படின்னா சைனுக்கு மட்டும். ஓகே, சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா என நிறுவுக. ஓகே, ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அதே மாடல் தான். ஸோ மைனஸ் அப்படின்னாலே ஏபி மேலே தான் வரையணும், அதே படம் தான். ஓஏ அப்படின்னா ஆல்ஃபா, ஓபி அப்படின்னா பீட்டா, ரெண்டுத்தையும் கழிக்கிறதுனால ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகே, எக்ஸ் ஹெச்சு ஒய் ஹெச்சு. சரி, அடுத்து எப்பவும் போல் ரெண்டுமே முதல் கால் பகுதி அப்படின்றதுனால எல்லாமே ப்ளஸில் தான் வரும். இதில் ஏ கேப் எழுதுறீங்க, பி கேப் எழுதுறீங்க. சைன் அப்படின்னாலே கிராஸ் ப்ராடக்ட், பி கேப் கிராஸ் ஏ கேப். பி தான் எல்லா கணக்குமே ஃபஸ்ட்டு எழுதும், டாட்டாக இருந்தாலும் சரி கிராஸாக இருந்தாலும் சரி. பி கேப் கிராஸ் ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோன்னா ஐஜேக்கு எழுதிடணும். பி கேப்னா இங்கே ஐயோட கீழ் ஜேவோட கீழ் எழுதுறீங்க, கே கிடையாது, ஸோ 0. ஏ கேப்னா இங்கே ஐயோட கீழ் ஜேவோட கீழ் எழுதுறீங்க, கே கேப்னா 0. ஓகேவா, கே இல்லைனால 0ன்னு போடுறீங்க. ஓகே, இப்போ பாரு இங்கேயும் பாரு எல்லா கணக்கும் இந்த பி கிராஸ் ஏ பி டாட் ஏ 4 டைம்ஸ் வரும். சரி, பி கிராஸ் ஏ எழுதுறீங்க ஈக்குவல் டு கே வழியாக C3 வழியாக விரிவு கொடுத்துரும். இப்போ கே கேப் போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்க, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே எழுதுறீங்க. நீங்கள் இது பெருக்குனாலும் இந்த ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு பெருக்க தெரியாதவங்களுக்காக நான் இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சதுக்காக சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, இதை எழுதிட்டு இது சமன்பாடு 1. அடுத்து திரும்பி இந்த பி கேப் கிராஸ் ஏ கேப் எழுதுறீங்க, ஈக்குவல் டு பாருங்க ஃபார்முலா எழுதுகிறோம். இந்த இடத்துக்கு இது இங்கே இருக்குது பாருங்கள், சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதுறீங்க. கே கேப்பை போட்டுக்கிறீங்க, ஏன்னா முதல் சமன்பாட்டில் கே கேப் இருக்குது, அதனால் இங்கேயும் கே கேப் போட்டுக்கிறீங்க. ஓகே, அடுத்தது பி கேப் கிராஸ் ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு இதோட மதிப்பு 1 இல்லையா, அப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுறீங்க. இது சமன்பாடு 2. ஸோ சமன்பாடு 1,2லிருந்து கொஷினை போய் பாருங்கள். இந்த கொஷினை அப்படியே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே எழுதுறீங்க. என நிறுவப்பட்டது. அவ்வளோதான் இந்த சம். ஸோ 2 கணக்கு மேலே ஏபி வரும், மீதி 2 கணக்கு ஒரு கணக்கில் மேலே ஏ வரும், ஒரு கணக்கில் கீழே ஏ வரும். ஸோ இந்த 4 சம்மும் நல்லா திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு சம் வந்து கண்டிப்பாக வரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு. சில நேரத்தில் என்ன கேட்பாங்கன்னா ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக கேபிட்டல் ஏ மைனஸ் கேபிட்டல் பின்னு கேட்பாங்க. அப்போ இங்கே கேபிட்டல் ஏ எழுதணும், இங்கே கேபிட்டல் பி போடணும். ஆல்ஃபா வர இடத்துல கேபிட்டல் ஏ, பீட்டா வர இடத்துல கேபிட்டல் பி. இன்னும் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க எக்ஸ் ஒய்ன்னு கேட்பாங்க. அப்போ இங்கே எக்ஸ் இங்கே ஒய், எக்ஸ் இங்கே ஒய், இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே எழுதுறீங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த சம்.